கூடுவதும் ஒரு நிகழ்வாக பார்க்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஐயா அவர்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் விசேடமாக மன்னார் மாவட்டத்தினுடைய 26 வருட டயரியிலே பல பக்கங்களை நிரப்பிக் கொண்டிருந்த திருவாளர் விஸ்வலிங்கம் முன்னாள் அரசாங்க அதிபர் ஐயா அவர்களை இந்த விழாவுக்கு மிகவும் அன்புடன் வருக என வரவேற்கின்றோம். மேலும் மன்னார் மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக இல்லாவிட்டாலும் மன்னாரிலே இருந்து முனராகலிலே அரசாங்க அதிபராக முன்னிருந்த என்னுடைய முன்னாள் பிரதம செயலாளர்களை திருவாளர் பத்திநாதன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மேலும் யுத்த காலத்திலே சிறை சென்று வந்து இப்பொழுது மிகவும் ஒரு அபிவிருத்தி என்ற அனைத்து நாட்டிலே இருக்கின்ற லோகநாதன் அவர்களை இந்த விழாவுக்கு மிக அன்புடன் வருக என வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய இந்த நிகழ்விலே நூல் ஆய்வை வழங்க இருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய அர்ப்பணி தமிழ்நேசன் அடிகளார் என்னுடைய மன்னார் மாவட்ட குறுமுதல்வர்களை இந்த விழாவுக்கு வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த மாவட்டத்திலே கல்வியேற்று 2வது அரசாங்க அதிபராக இருந்த என்னுடைய நட்புக்குரிய திருமதி ஸ்டான்லி டிமேல் அவர்களை இந்த விழாவுக்கு வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். மன்னார் மாவட்டத்திலே சிரேஷ்ட சட்டத்தரணிகள் பலர் இருந்தாலும் இன்று உங்களுடன் இளமையாக இருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி சபருடைய ஐயா அவர்களை மிக அன்புடன் வருக என்ற நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். மேலும் மன்னார் மாவட்டத்திலே எங்களுடைய நூலாசிரியர் கடமையாற்றிய பின்னர் வடகிழக்கு மாகாணத்திலும் இலங்கை முழுவதுமாக பல அமைப்பு திட்டங்களிலே கலந்து கொண்டிருந்த அந்த வகையிலே நீண்ட காலமாக கடமையாற்றிய திருவண்ணாமலையிலே அவருடைய கடமையாற்றிய முன்னாள் பிரதி திட்ட படிப்பாளர் திருவாளர் சாமி தம்பி அவர்களை இந்த விழாவுக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் மன்னார் மாவட்டத்திலே எங்களுடன் சக காலத்திலே கடமையாற்றிய பிரதேச செயலாளராக கடமையாற்றி பின்னர் சுகாதார அமைப்பின் செயலாளராக ஓய்வெற்றிய என்னுடைய திருமதி சரஸ்வதி மோகநாதன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய திருமலை மாவட்டத்திலே எங்களுடைய நூலாசிரியர் அவர்கள் கடமையாற்றிய பொழுது பல்வேறு கரையோர பாதுகாப்பு திட்டத்திலே பல்வேறு பாரிய அமைப்பு திட்டங்களை ஈடுபட்டிருந்தார். அந்த வகையிலே அவர்கள் கடமையாற்றிய திரு தீபராஜ் அவர்களை இந்த விழாவுக்கு வருக என வரவேற்கிறோம். விசேடமாக இன்று இந்த நூலாசிரியருடைய இந்த நூல் இங்கே வெளியிடப்படுவதாக இருந்தாலும் நான் அவரை இந்த விழாவுக்கு ஏனென்றால் இவ்வாறான ஐய ஆவண பொக்கிஷத்தை ஒரு மிகவும் அந்த நூலை நாங்கள் வாசித்த பொழுது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பக்கம் இரத்த கண்ணீர் வருகிறது, ஒரு பக்கம் எங்களை பற்றி ஒரு அடுத்த பரம்பரையாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆவணமாகத்தான் நாங்கள் பார்க்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு நடந்த துயரங்கள், நாங்கள் வாழ்ந்த காலத்து துயரங்களை மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த துயரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த துயரத்திலிருந்து நாங்கள் வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் இது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆவணத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்ட என்னுடைய நூலாசிரியர் மரியதாசன் குருஸ் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது வருகின்ற என்னுடைய மன்னார் நகர பிதா அவர்களை இந்த விழாவுக்கு வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய வரவேற்புரையாக எனக்கு அழைப்பு தந்திருந்தாலும் இந்த மாவட்டத்திலே 17 ஆண்டுகளுடைய இளமை காலத்தை உங்களுடன் செலவழிக்க என்று கூற முடியாது. பகிர்ந்து கொண்டவர்கள் அடிப்படையிலே சில விடயங்களை கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்யலாம். நாங்கள் 1990ஆம் ஆண்டு இங்கு கடமைக்கு வந்து 2007ஆம் ஆண்டு வரைக்கும் கடமையாற்றிய காலத்திலே உங்களுடைய கடமையாற்றிய பலர் இருக்கிறீர்கள். அதில் விசேடமாக எங்களுடைய முடலாக நாங்கள் பார்க்கின்ற அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள். நாங்கள் இந்த மாவட்டத்திலிருந்து தேசிய மட்டத்திலே ஒரு கடமையாற்றுவதற்கு முழுக்க எங்களை உருவாக்கியது இந்த மன்னார் மாவட்டம். நாங்கள் பல தடவைகளிலே கூடியிருக்கின்றோம். எந்த சவாலையும் முகங்கொள்ளக்கூடிய, எந்த சிக்கலான சூழலையும் கையாளக்கூடிய ஆற்றலையும் ஆளுமையும் எங்களுக்கு தந்தது மன்னார் மாவட்டம். மன்னார் மாவட்டம் என்பது இங்கே இருக்கின்ற மண்ணும் கடலும் அல்ல, இங்கே இருக்கின்ற அலுவலர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் தான் எங்களை போன்ற பலரை இந்த மாவட்டத்தில் இருந்து அறிவியல் நிலைக்கு செல்ல வைத்தது.
அந்த வகையில் நாங்கள் எப்பொழுதும் இந்த மாவட்டத்துக்கு நன்றியுடையவராக இருப்போம். அதே போல இந்த அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய மதிப்புக்குரிய மரிதாசன் குருசையா அவர்கள் எங்களுடன் மிகவும் ஒரு அர்ப்பணிப்பான சேவை வழங்கியவர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த மாவட்ட அபிவிருத்தியிலே ஒரு முக்கியமான மைல்கல்லை உருவாக்கியவர். அவருடைய அந்த மைல்கல்லும் பார்க்க இந்த மாவட்டத்துக்கு நடந்த துயரங்களும் துன்பங்களும் ஆவணப்படுத்தியதைத்தான் நான் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாக நம்புகின்றேன். அந்த வகையில் இங்கே வருகிறந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வருகிறது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து உங்களை ஒரு மீண்டும் ஒரு வளர்த்த முகத்துடன் பார்த்து